பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 8 மற்றும் 10. பாவம் நம்மிடை இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு வகையான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகம் அநேக தீய செயல்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதே போல் அநேக நல்ல காரியங்களையும் கற்றுக் கொடுக்கின்றது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கினோம் என்றால் நாம் நல்லவர்கள் நடுவிலும் வாழ்கின்றோம், தீயோர்கள் நடுவிலும் வாழ்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகள், இந்த மனிதர்கள் எல்லோரையும் நான் உற்று நோக்கக்கூடிய வேளையிலே நமக்குள் ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்வியானது தீயோர் வாழ்வதேன் என்கின்ற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தையும் நமக்குள் வந்து இருக்கின்றது. தீயோன் நன்றாக இருக்கின்றானே, எனவே நானும் தீமை செய்வேன், நானும் ஆண்டவரை தேட மாட்டேன், அல்லது ஆண்டவரை தேடினாலும் கூட நான் என்னுடைய பாவத்திலிருந்து வெளியிலே வரமாட்டேன் என்று சொல்லி நாம் நமக்குள்ளேயே நினைத்து மனதிற்குள் இருந்து குமரி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நமது கேள்வி நியாயமானதே. தீயோர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்களாய் இருக்கின்றார்கள், நல்ல பதவிகளையும் பட்டங்களையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் அவர்களை பார்க்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய தீமையான செயல்களையும் வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் தீமை செய்யக்கூடிய வேளையிலே உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தன்மை முழுவதும் உங்களை விட்டு போய்விடுகின்றது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். மற்றவர்களை நீர் பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்திருக்கின்றான், இவள் ஒரு பாவத்தில் விழுந்திருக்கின்றார், எனவே எனக்கு இவளை பற்றி தெரியாதாம், இவனை பற்றி தெரியாதாம் என்று நாம் எண்ணம் கொண்டோமே என்றால் நாமே நம்மை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றோம். ஒரு நாளும் நம்மிடம் உண்மை இருக்காது, நம்மிடம் பொய்தான் குடிகொண்டு இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் நாம் பொய்யராகின்றோம், கடவுளையும் பொய்யராய் மாற்ற நாம் விளைகின்றோம். மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பாவம் செய்கிறவர்களையும் தீமை செய்கிறவர்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். நீங்கள் சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீரோடை ஓரம் நடப்பட்ட மனிதர் எப்படிப்பட்டவராய் இருப்பாராம்? பாவிகளின் கூடாரத்தில் தங்காதவர், தீயோர்களோடு அமர்ந்து அவர்கள் பேசுவதை கேட்காதவர்கள், நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் செழித்து வளர்வார்கள், நிறைந்த கனியையும் நிழலையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. தீயோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கொலை செய்கிறவர்களும் கொள்ளை அடிக்கிறவர்களும் பாவ பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நேர்மையாளர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. எனவே நாமும் பிறக்கும் போதே பாவிகளாத்தான் பிறக்கின்றோம். ஆனால் கடவுளை நம்முடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுபடியும் ஒரு புது மனிதனாக, ஒரு புது மனிதையாக இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கு கழுவாய் அவரே என்று நம்முடைய நற்கருணை நாதரை பற்றி அழகாக யோவான் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவரே நம்முடைய பாவ
பாவத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியவராய் இருக்கின்றார். அவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்கு மீட்பை கொடுக்கின்றது. அதை தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராய் மாறுகின்றார். எனவே மனிதர் கூட தான் செய்த தப்பிதங்களை நினைத்துக் கொள்வான். ஆனால் கடவுள் ஒரு நாளும் நமது தப்பிதங்களை நினைப்பது இல்லை. அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய ஆயுள் காலம் நீண்டு இருப்பதற்காக ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கின்றார். ஏன் தெரியுமா? அப்படியாது என் மகனும் மகளும் மனமாற மாட்டாளா? எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் மீட்கப்படாமல் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தீயோர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளிலும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் கடந்து வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 103வது அதிகாரம் 10 மற்றும் 12 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை. மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கின்றதோ அத்துணை தொலைவிற்கு நம்முடைய குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் என்று சொல்லி, ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்தவான் கிடையாது. நாமும் இந்த உலகத்தில் பாவம் செய்வோம், தீயோராய் இருக்கிறோம். அதனால் தான் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் புனித தன்மையில் இருந்தீர்கள் என்றால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள். சிறு வயதில் இறந்து போன எல்லோருமே புனிதர்களாய் இருக்கிறார்கள். அநேக புனிதர்கள் சிறு வயதில் இறந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய பரிசுத்த தன்மை, அவர்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் தம்மோடு சேர்த்து கொண்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே திருப்பாடல்கள் 133:4 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரே மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பார் என்று சொல்லி, ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் அஞ்சி வாழ வேண்டும். எனவே தீயோர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றாக கார் வைத்திருக்கிறார்கள், நல்ல பைக் வைத்திருக்கிறார்கள், நல்ல ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், பிள்ளைகளை நல்ல இடத்தில் கட்டி கொடுத்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு இத்தனை பவுன் நகை போட்டு இருக்கிறார்கள், ரொக்க பணம் கொடுத்து இருக்கிறார்கள், செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள், ஐடி கம்பெனியில் வேலை செய்து லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, தீயோர் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர்களுடைய வாழ்நாளை கூட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அவர்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். யாரையெல்லாம் குற்றவாளிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்காக ஜெபம் செய்வோம், தீயோர்களுக்காக ஜெபிப்போம். அப்பொழுதுதான் அவர்களும் மீட்பு அடைவார்கள், நாமும் நம்முடைய பாவங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே சிறிது நேரம் கண்களை மூடி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அநேக கேள்விகள் எங்களுடைய உள்ளத்தில் எழுந்து இருக்கின்றன. தீயோர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லையே என்கின்ற ஒரு ஏக்கங்களும் எண்ணங்களும் எங்களுடைய உள்ளத்தில் உண்டு. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இது எங்களுடைய தீமையான சிந்தனைகள் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அவர்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தீமையான செயல்களுக்கு துணை போகாத அவர்களை மன்னித்து பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். ஏனென்றால் நீரே இரக்கம் காட்டக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்கக்கூடிய வேளையிலே நாங்களும் தீயோர்களாய் வாழ்ந்திருக்கின்றோம், பாவிகளாய் அலைந்து திரிந்திருக்கின்றோம். இந்த நாட்களில் உமது வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுடைய
எங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் எங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய பாவ வாழ்க்கை முழுவதையும் எங்களை விட்டு அகற்றிவிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, இந்த நாளில் எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவ செயல்களையும் தீமையான செயல்களையும் அது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களையும் மன்னித்து தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, அவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுள் காலம் வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. தந்தையே, இந்த காலை பொழுதில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், பாவங்களை மன்னிக்கின்றார், எல்லோருக்கும் மீட்பு தர அவர் தயாராக இருக்கின்றார். எனவே இந்த நாளில் அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.